பேசியிருக்காங்க. அவங்க முத்துக்குமரன் ஆர்மி, அவரு ரவீந்தர் சந்திரசேகர், இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. முத்துக்குமரன் ஆர்மி நான் போவேன். நான் யாருக்கும் ஃபேன் இல்லைங்க, நான் அவங்க முத்துக்குமரன் ஃபேன் இல்லை அப்படின்னா கூட மரியாதை கொடுத்து நல்லபடியாக நடத்துவாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. தாத்தா இந்த வாட்டி யார் அதை பண்ணி லைக் மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ரெடியா இருக்காங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தம்பி. மோஸ்ட் ஆஃப் தம் நோ பை நவ் யாரு வின்னர் ஆவாங்கன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து வின்னருக்கு அடுத்து ஆர் ஃபர்ஸ்ட் வின்னர்னு சொல்றது பொட்டி எடுக்கிறவங்க தான். ஏன்னா பொட்டி எடுக்கிறவங்களுக்கும் கப்பு டைட்டில் அடிக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது பெனிஃபிட், மிச்சவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் சென்சிபிளா யாராவது எடுப்பாங்க கன்ஃபார்ம்டா. 2 லட்சமா தாண்டுமா? பவித்ரா எடுப்பாங்க. 2 லட்சமா தாண்டுமா? அதெல்லாம் தாண்டிடும். இல்லங்க, அதுதான் பொறுமையா இருக்கணும். இவ்வளவு பேர் இருக்கிறதுனால தாண்டது கஷ்டம். அவங்க எடுத்துருவாங்கன்னு பயத்துல எடுத்துருவாங்க. இல்ல எல்லாருமே அதுக்குதான் டைட்டில் வின்னரோட இதுக்குதான் போட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் 12 lakhsக்கு மேல யாரும் விட மாட்டாங்கன்னு தோணுது. 12 lakhs எல்லாம் போகாது ப்ரோ. 10 லட்சம் வரும்போது தட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 லட்சத்துலயே தட்டிடுவாங்க. ஒரு நிமிஷம் அவரு பேசிட்டோம். சொல்லுங்க. தெலுங்குல போன சீசன், இந்த சீசன்ல அதுக்கு முந்தின சீசன் 35 லட்சம் வின்னருக்கு 15 தான் கிடைச்சது. சீசன் 6ல தாத்தா, அது சீசன் 6ல ஸ்ரீகாந்த் கண்டஸ்டன்ட்க்கு 40 லட்சம் எடுத்தாரு. 35 40 நான் ஷோ பார்த்தேன். 40 அது மட்டும் பெட் எவ்வளவு வச்சுக்கலாம். ஃபுல் சீசன் இல்ல 24/7 பார்த்தேன். 40 லட்சம் எடுத்தாரு. ரேவந்துக்கு 10 லட்சம் தான் போச்சு. 35 நான் சொல்றேன், ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணிருக்கிறேன். ஓகே, நீ ரிவ்யூ ஓகே. நான் ஷோ பார்த்தேன். ரேவந்துக்கு வெறும் 10 லட்சம் தான் வந்துச்சு. அவனுக்கு காரே ஒரு லேண்டோட வந்துச்சு. சரி ஓகே, அந்த டாபிக் விட்டுறலாம். எனக்கு தெரியும். பட் ஓகே நீங்க சொல்றது நான் சொல்றேங்க 35. அதே மாதிரி இந்த இதுலயும் எவ்வளவு எடுக்கிறாங்களோ பொட்டி அது கழிஞ்சுதான் வின்னருக்கு போகும். இல்ல லாஸ்ட் சீசன்ல அப்படி போலீங்களே தாத்தா. லாஸ்ட் சீசன் ரச்சனாக்கு 50 லட்சம் முழுசா கொடுத்தாங்கல்ல. இல்லங்க, அதுக்கு இது கொடுக்குச்சே கார்டு அப்படிதாங்க கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எவ்வளவு போகுதுன்னு தெரியாது இல்லையா. பட் இவ்வளவு பெரிய ஷோல ஒரு கார்டு அடிக்கிறது கஷ்டம் இல்ல தாத்தா. 50 லட்சம் அவளுக்கு கொடுத்தாங்க. பூர்ணிமாக்கு 16 லட்சம் எடுத்துட்டு போயிட்டா. ஆமாங்க, 16 போக எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதுல 30% போக தான் வரும். 16ல 30% போகும். இது வந்து அக்ரிமெண்ட்ல இருக்குங்க. ஓகே ஓகே. பட் ஆனா கார்டு நம்ம மக்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன ஷோ பண்றாங்களோ அதானே தெரியும். அப்படிதான். தம்பி உங்க பேர் அருணாவா? என் பேர் குரு பிரசாத். இல்ல ஓகே, குரு பிரசாத். நான் அர்ணவ் கோஸ்வாமி நினைச்சிட்டேன். இல்ல ரிபப்ளிக் டிவி ட்ரை பண்ணலாம். யாரு? நானா? இல்ல சரி, சுரேஷ் சார் உங்களோட டாப் 5 ப்ரெடிக்ஷன் யாரு சுரேஷ் சார்? எங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இருந்து காலையில வரைக்கும் ராணுவே இல்ல எவிக்ஷன்ல இல்ல அப்படின்றது. அப்புறம் இதுக்கு நம்ம போய் சொல்ல இந்த சீசன் ரொம்ப அன்பிரெடிக்டபிள். தாத்தா இன்னொரு டவுட். இப்ப முத்து 2 வீக்ஸா நாமினேஷன் இல்லல. இப்போ நெக்ஸ்ட் வீக் முத்துவும் சவுண்டும் நாமினேட் வந்தாங்கன்னா 2 பேருக்கு ஓட்ஸ் இறங்கிடாது? அதெல்லாம் இறங்காது. தீபக் எவ்வளவு போச்சு ஓட்ஸ்? அந்த தீபக் ஓட்ஸ் எல்லாம் முத்து ஓட்ஸ் தானே. பட் ஆனா கொஞ்சமா தீபக் திரும்பி போயிடுவாரு. தீபக் கிட்டே இருந்துராது? இருக்காது, திரும்பி வந்துருமா முத்துக்கு? அவங்க அப்படி இல்ல ப்ரோ, இருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளவுதான். மாறிச்சுனாலும் 1 or 2% மாறுமோ என்னமோ. பட் அது கூட சான்ஸ் கம்மி தான். எங்க ஓட்டு யார் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் தெரிய போகுது இல்ல. விஷால் ஃபேன்ஸ் நீங்க சொல்லலாம் தாத்தா. விஷால் ஃபேன்ஸ் நீங்க சொல்லலாம். ஐயோ இது யார் பாரு? நான் கௌதம் சொல்றாங்க. கௌதம் பேசுறாரு. தம்பி ஒண்ணு பேசுறப்போ அவங்க முடிக்கிற வரைக்கும் பொறுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் ஸ்பேஸ். நாளைக்கு வந்து தப்பாயிரும் ஒரு சென்டென்ஸ் முடிக்க. ஓகே சார், ஓகே சார், நீங்க பேசுங்க சார். சாரி சார். இல்ல பரவாயில்ல, அவர் பேசிட்டோம். நான் இருக்கேன். இல்ல சார், நீங்க பேசுங்க. அவர் மியூட் போயிட்டாரு, நீங்க பேசுங்க சார். இல்ல மறந்து போயிட்டேன் என்ன பேசணும். பேசுங்க, நான் திருப்பி சொல்றேன். இல்ல நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி யார் ஓட்டு போடுறாங்க சொல்ல ஆரம்பிச்சேன், நீங்க தான் சொல்ல விடலையா. பேசுங்க பேசுங்க. சரி பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன ஏஜ் குரூப் இருக்கும் விஷால் ஃபேன்ஸ்ன்றீங்களே? இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் யங்ஸ்டர்ஸ் தான். எனக்கு 33, ஹோஸ்ட் எனக்கு 33. ஓகே, யங்ஸ்டர் தான் நீங்களா?
24. 24. யாரு கௌதம்கா? 24 ஆமா. இல்ல யுவன் எனக்கு 24. யுவன் 24. எல்லாம் சின்ன ஏஜஸ் குரூப் தான் தாத்தா. எங்களோட குரூப்ல ஒரு 80-90 பேர் இருக்காங்க. அதுல மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம் விஷாலுக்கு. அத ட்விட்டர்ல மட்டும் சொல்றேன் நான். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அவருக்கு ஃபேன் இருக்காங்களான்னு கேட்டாங்க அந்த குரூப்ல. அவங்க புரியுது தாத்தா, நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க. என்னங்க தாத்தா? நிறைய இருக்காங்க அவருக்கு ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி இங்க எல்லாரும் 24% பார்த்துதான் அவங்க சொல்ற மாதிரி அந்த ஃபால்ஸ் நரேஷன் எல்லாம் இல்ல. மேபி ஒரு 10-15% தப்பு இருக்கலாம். தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. பட் அதையும் தாண்டி அவனை லைக் பண்ணி அவனோட கேரக்டர் லைக் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் ஃபேன் பேஸ்ல எல்லாம் இங்க யாருமே இல்லை. ஒன்லி பிக் பாஸ் வச்சுதான் வந்து பண்ணிருக்காங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன். இது அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு ஃபிலிம்ல ஒரு டென்ட் பண்ணுவாருங்க. கண்டிப்பா தாத்தா. உள்ள வந்ததுல அவருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வார்த்தை தான் நாங்க அடிக்கடி எங்க ஸ்பேஸ்ல பேசுறது. இந்த வார்த்தை தான். ரொம்ப ஒரு சந்தோஷம் நீங்க இந்த வார்த்தை சொன்னது. அப்ப என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் ரிவ்யூல சொல்லிருக்கேன். இல்ல நான் உங்க ரிவ்யூ நான் பாத்திருக்கேன். பிரதீப் ஆண்டனியோட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். பட் ஆனா இந்த வருஷம் உங்களோட ரிவ்யூ நான் பார்க்கல, டு பி ஃபிராங்க். பட் ஆனா இந்த வார்த்தையை நான் நிறைய வாட்டி எங்க ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த வார்த்தை சொன்னது. நல்ல காலம் ரிவ்யூ பார்க்கல, இல்ல அவர் அடிச்சதுக்கு என்ன மேலேயே தூக்கி இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல, பேசணும் தான் நினைக்கிறோம். பட் நீங்க பேசுனதே எங்களுக்கு ஓகே, ஹாப்பி தான். பேசுனதை விட நீங்க அந்த வார்த்தை ஒண்ணு சொன்னீங்களே தாத்தா, இந்த ஷோ இந்த சீசன்ல அவர்கிட்ட மட்டும்தான் அந்த புரியுது சார், புரியுது. நீங்க எங்களுக்காக சொல்றேன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பட் உங்க வார்த்தையில இருந்து வந்துச்சு, அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வார்த்தைய ரெகுலரா எங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருப்போம். நீங்க ஷேர் பண்ணலாம், நாங்க மியூட் பண்றோம். நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுது நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல அவர் அந்த அவங்க நேஹா வந்து ஒரு நிமிஷம் லெட் ஹிம் ஃபினிஷ். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் பேசட்டும். நம்ம மறுபடியும் பேசலாம். அவரோட தாட்ஸ் அவர் முழுசா ஷேர் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டைமே கொடுக்க மாட்டோம். அவர் இன்டரப்ட் பண்ணிட்டு மொத்தமா அவர் பேசட்டும், நம்ம கேட்போம் கொஞ்ச நேரம். இல்லப்பா மத்தவங்க பேசட்டும்பா, இருக்கட்டும். நீங்க பேசுங்க. இல்ல பரவாயில்ல சார், நீங்க பேசுங்க. ஒரு 2 minutes பேசுங்க. உங்களோட தாட்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரங்களா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுவாங்க. இல்ல அந்த நேஹான் வந்தாங்க இல்லையா, பர்ஃபெக்டா எடுத்து சொன்னாங்க. மிச்சவங்க ஒரு ஃப்ரெண்டுன்னா நம்மளுக்கு தெரியாத நம்ம முதுகு அழுக்க பார்த்து சொல்றதுதான் ஃப்ரெண்டு. சூப்பரா சொன்னாங்க. அவங்கள பத்தி நான் ரிவ்யூல சொன்னதுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க அவங்க அம்மா அவங்கெல்லாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் he changed himself. தீபக் சாரு அவரும் மாத்திக்கினாரு. ஸோ இவங்கெல்லாம் வெளில வரப்ப நல்ல பேரோட வருவாங்க. தீபக் சார், இவரு அருணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ் சேஞ்ச்ட். ஸோ ஆல் தட் இஸ் will help them a lot. பட் படங்கள் வருதுன்றது ஐ திங்க் இவருக்கு தான் வரும். இவருக்கு அப்புறம் அடுத்து ஆலன் ஒருத்தர் இருக்காரு, அவர் போனாருன்னா அவருக்கு வரும். புரியுது சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கு சொன்னேன் வந்தாரு, ரெக்வஸ்ட் கேட்டாரு, நான் மைக் கொடுக்கல. பட் ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு இதா அழகா இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோமா, நம்ம யாரு பேசினா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா இருக்கு விஷயம். நல்லா பேசுவாருங்க அவரு. யார் சார்ந்தவரும் இல்ல, ஐ திங்க் சோ. இல்ல சார், நான் அவர்கிட்ட நிறைய பேசிருக்கோம், டீலிங் எல்லாம் நிறைய இருக்கு, அதனாலதான் கொடுக்கல சார். கமெண்ட்ல எங்களெல்லாம் பிளாக் பண்ணிருக்காரு அவரு. நாங்க கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்லுங்க, நம்ம கேட்போம். விஷால் மட்டும் இப்போ வேணாம் சார். நான் எங்க ஃபேண்டம்ல எல்லாரும் உங்ககிட்ட ஒரு சின்ன சின்னதா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா உங்ககிட்ட பேசணும். தாராளமா பேசுங்க. சாரி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர், இருக்கீங்களா? சாரி இருக்கேன். பேசுங்க அவர்கிட்ட. நீங்க என்ன உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சுரேஷ் தாத்தா. நீங்க அந்த ஒரு வேர்ட் சொன்னீங்கல்ல, அவர் சொன்ன மாதிரி நாங்க அடிக்கடி இந்த ஸ்பேஸ்ல சொன்ன விஷயம் அதான். இந்த பிக் பாஸை தாண்டி, இந்த 106 days தாண்டி ஒரு லைஃப்னு ஒன்று இருக்கு, அவன் மீடியா கேரியர்னு ஒன்று இருக்கு. அதுல அவன் ஷைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து எங்களுக்கு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த இதுல நிறைய வந்து கேர்ள்ஸும் இருக்கும். அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் சின்ன குட்டி பசங்க கிடையாது, 20+ அதெல்லாம் கிடையாது. ஐ எம் ஆல்சோ 30+.
எனக்கு வந்து எப்பவுமே நான் ஐ சி லைஃப் இன் காயின் ஹஸ் 2 சைட்ஸ்ங்கிற மாதிரி 2 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்து தான் நான் விஷால் சப்போர்ட். அது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃப்ளாஸ் இருக்கு. எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இது தப்பு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. பட் இவ்வளோ நெகட்டிவிட்டி தாண்டியும் வி ஆர் சப்போர்ட்டிங். அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு. சம்வேர் எல்லாமே வந்து மாத்தி மாத்தி சொல்லப்படுதோ, கீப் ஆன் சொல்லிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நான் வந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சப்போ நியூட்ரலா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். வித்தின் அ வீக் ஐ காட் ஸ்டார்டிங்லலாம் முத்து ரொம்ப பிடிக்கும், விஷால் பிடிக்கும், அண்ட் சவுண்ட் பிடிக்கும், அண்ட் ஜாக்லின் ஆல்சோ. நான் அவ ஸ்டோரி சொன்னப்போ நான் ஆலன் ப்ரோஸ்ட்லேயே போய் சொன்னேன், இந்த பொண்ணு ஏதோ ஒன்று மூவ் பண்றான் நம்ம மனசை அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஒருத்தர்ட்டையும் கனெக்ட் ஆகும். பட் லேட்டர் ஆன் ஒரு 5th வீக் 6th வீக் அப்புறம் இந்த நெகட்டிவிட்டி அவங்கவுங்க கண்டஸ்டன்ட்டை வந்து அதிகமா பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றதை விட்டுட்டு அடுத்த கண்டஸ்டன்ட்டை போட்டு எதரா நோண்டலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போதுதான் சரி அவங்க எந்த ஃபேண்டம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. என்ன இது அவங்களோட இதுக்காக பண்றாங்களே அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேவரட் திங் வந்து விஷால் பக்கம் மூவ் ஆச்சு. சரி ஓகே, சம்வேர் ஹி இஸ் டூயிங் குட். அவனோட பெர்ஃபார்மன்ஸ், வீக்லி டாஸ்க், மற்ற விஷயங்கள் அவனால என்ன முடியுமோ அந்த 100%க்கு மேல ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்றான். பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபன் பண்ணாலோ காமெடி பண்ணிட்டே இருந்தா மட்டும் அதை ஃபுல் டைம் காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல ஃபன் பண்ணிருக்காங்க, அந்த பக்கம் சோஃபால உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அந்த பேசுற விஷயத்தை தான் காட்டுவாங்க. இது பெருசா காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா நாங்களே நிறைய லைவ்ல பார்க்கும்போது பின்னாடி பாட்டு சத்தம் அப்படி கேட்கும், சிரிப்பு சத்தம் அப்படி கேட்கும். அதை வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க. இங்க யாரோ பேசிட்டு இருக்கிறது தான் வந்து பெருசா இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது சரி அவங்க ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதை தாண்டி நம்ம ஆஸ் அ ஃபேனாவோ இல்லை ஆஸ் அ சப்போர்ட்டராவோ நம்ம என்ன அனலைஸ் பண்றோமோ அப்படிதான் நாங்க விஷாலை வந்து நாங்க பாக்குறோம். அண்ட் நீங்க ரிவ்யூல நீங்க நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே எல்லா ரிவ்யூவர்ஸுமே ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவ் சொல்லியிருக்கீங்க. அது பீட் எனி கண்டென்ட், பீட் லவ் கண்டென்ட் ஆர் கிரிஞ்ச் கண்டென்ட், எப்படி வேணா அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஆல் அக்ரி. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்னோட சைட்ல இருந்து நான் ஏதாவது லைஃப்ல என்னோட இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு ரிவ்யூரை பார்த்தேன்னா இந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். தட் இஸ் வாட் ஐ எம் ஜஸ்ட் கன்வேயிங். அண்ட் தேங்க்ஸ் எங்க ஸ்பேஸ்க்கு வந்து எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்காக ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்து எங்களுக்காக பேசினது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அந்த வேர்டுக்காக. தட் மீன்ஸ் அ என்ன லாட். சென்ட் அது ஆஃப் பண்றீங்களா? நோ நோ நோ, நான் இல்ல சென்ட் இல்ல ஆஃப் இல்ல பண்ணல. அவங்க நான் சென்ட் ஆஃப் இருங்கம்மா, ஆகிக்க போறேன். இல்ல கொஞ்சம் நான் மூச்சு சென்ட் ஆஃப் விடுங்க. ஆகிக்க போறேன். கொஞ்சம் மூச்சு விடுங்க, கை தூக்கிட்டே இருக்கிறேன், இருங்க. சாரி, நான் கவனிக்கல. நான் போனை இருங்க. தள்ளி வச்சுட்டு பேசினேன். இல்ல நான் நான் வந்து சென்ட் ஆஃப் ஆகிக்க நான் போறேன். அதனால சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் ஓ ஓகே இல்ல ஓகே. இல்ல ஒரு நிமிஷம் சாதி சார், அவர் உங்களுக்கு சொல்ல போறாரு. அவர் கேட்க நீங்க சொன்னதுக்கு அவர் பேசுறாரு. ஒரே நிமிஷம் நீங்க இருங்க. நான் வந்து எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் ஓட்டு போட மாட்டேன், எந்த கண்டஸ்டன்ட்க்கும் ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டேன், யாரு கூட எமோஷனல் பாண்டிங்கே வச்சுக்க மாட்டேன். இதுல பாதி பேர் எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க, சரிங்களா? ஆனாலும் அதை கட் பண்ணிட்டு தான் என்ன நடக்குதோ அதை சொல்லுவேன். அதை நான் காமெடியா சொல்லுவேன், ஓகே. ஆனா அவங்க அப்பா வந்தார் பாத்தீங்களா, அப்பாவுக்கு அழுதார் பாருங்க. அப்போ நீங்க ரிவ்யூ இருக்கும், நான் வந்து இதுல இருக்கும், யூடியூப்ல போய் பாருங்க. அந்த நாள் நான் சொல்லியிருப்பேன், அவர் அழுத போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. நான் எவ்வளவுதான் வந்து ஐ கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரம் கெட்டிங் இன்வால்வ், இந்த கதை விடும் நேரமா கடந்து வந்த பாதை, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு கீழே வந்து என்னை அடிச்சாங்க, அதுக்கெல்லாம் பார்க்க முடியாதுமா. நான் நல்லது பண்றப்போ அவர் திட்டுறப்போ சந்தோஷப்படுறவங்க, நல்லது பண்றப்போ பேசாம இருக்காம கோவப்படுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து இந்த நேஹா வந்தபோது அந்த வாரம் நான் பேசினதுக்கு நேகாவோட மதர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு அவங்க பேசினாங்க. நான் இப்போ வந்து ரெடான் டிவியில் அவங்க நடிக்கும்போது நான் வந்து ஹெட்டாக இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது இவங்க தான், இந்த குழந்தை நட்சத்திரம் தான் இவங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அருமையாக பேசினாங்க. டு ஹேர்ன் சச் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் மீன்ஸ் தட் இஸ் காட் சம்திங் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். இன்னொன்று, இந்த வயசு கடந்து தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். அட்லீஸ்ட் ஐ குட் டாக் ஃபார் மை செல்ஃப். அந்த மாதிரி நேரத்தில் இது இயற்கை, அது ஓகே டு கெட் அட்ராக்டட் டு த ஆப்போசிட் சைடு. ஸோ அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. பட் இவ்வளோ கேமரா இருக்கிறப்போ ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ அது வந்து பார்த்துக்கணும்னு. பட் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, போன வாரம் நான் இதையும் வந்து ஸ்பேஸில் சொல்லியிருந்தேன், ஆலன் கூட இருக்கார். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கதைக்கு இது யார் சூட் ஆவாங்கன்னு கேட்டபோது நான் விஷால் சார் பேரை சொன்னேன், ஹீரோ. அவங்க பார்க்கல அந்த பிக் பாஸ். அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டார், சார் பர்ஃபெக்டாக இருக்கு சார் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்றுக்கு போவாங்க, லவர் பாய், சாக்லேட் பாய்,
ஆங்க்ரி யங் மேன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ். இப்போ கமல் சார் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன், பட்டாம்பூச்சி, மழை பூ பூவா போகும் பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சின்னு ஒரு படம், அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் நான். ஸோ வேணுன்ட்டு ஒருத்தர் பிடிக்காம வந்து நாங்கள் வந்து சொல்றது இல்லை. நாங்கள் பார்க்கறது எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோன்றதோ அதை சொல்கிறேனே தவிர நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் என்றைக்கும் சொன்னதில்லை. அதனால தான் தைரியமாக எல்லா ஆர்மிக்கும் நான் போவேன். எல்லா ஆர்மியிலும் என்னை ஒன்றும் நல்லா தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நோ ப்ராப்ளம். முத்து ஆர்மியாக இருக்கட்டும். ஆனால் உங்களது தான் நான் பார்த்ததே இல்லை. நான் உங்களை பற்றி அப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறதுனால, விஷால் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால, அங்கே இருக்கிறவங்க ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் போங்க தாத்தா, இங்கே சொன்னதை அங்கே போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சி வச்சாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க யார் எந்த இதுல பேசுனீங்க சார்? அதோ இருங்க, அதை மேலே வரும், அதை சொல்கிறேன். ஓகே ஓகே. அடுத்தது யாரு? இவன் ப்ரோ பேசுங்க ப்ரோ சார் கிட்ட. பிக் பாஸ் தமிழ், பிக் பாஸ் தமிழ் சாமுவேல், அபி, பூரணி அவங்கெல்லாம் இருக்காங்க அந்த இடம். ஓகே சார். ஓகே ஓகே. ஏங்க குரு ப்ரோ பேசலாமா? கூப்பிடுங்க. உங்களுக்கு தப்பா பேசி உங்களை பிளாக் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு கேளுங்க. குரு ப்ரோ மைக்க கொடுங்க ப்ரோ. கொடுங்க. என்ன பண்ணுங்க? பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். அப்புறம் பார்த்து யாரும் பயம்லாம் இல்ல சார். நான் ஜஸ்ட் நம்ம இங்க இருக்கவங்க பண்ணலாம் இல்ல. இப்போ எப்படி இல்ல இப்போ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க. விஷால் பத்தி நான் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவன். அவங்க அப்பா வந்தது வந்து பிஃபோர் த ஃப்ரெண்ட் நேஹா வர முன்னாடி. மிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல ஞாபகம் இருக்காது எனக்கு. ஜாக்கோட ஃப்ரெண்டு யுவராஜ், அவர் பேர் ஞாபகம் இருக்கு. இவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் மை ஹோல் அவுட்லுக் ஆன் லுக்கிங் அட் விஷால் சேஞ்ச். அதே மாதிரி அதுக்கப்புறம் நேஹா, அவங்க அப்பா நேஹா அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், ஸோ அவர் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் பேரோட வெளில வர போகிறவங்க இவர், தீபக் அண்ட் அருண். கம்பேர் டு தீபக் அண்ட் அருண் அவரது கம்மி தான். ஓகே, அது அந்த லவ் ஆங்கிள் தான். அது லவ் பிடிக்காதவங்க, இல்லை தங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு வைத்தறிச்சல் பண்றவங்களுக்கு அது இதுவாக இருக்கும். எனக்கு அப்படிலாம் தோணலை. நான் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணேன், அவ்வளோதான். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொன்னபோது அதுவும் நான் சிரித்தேன். சொன்னார் இல்லையா நைட்டில், அது யாரோ ஒருத்தரோட பிரதர்லாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ மாறி இருக்கலாம் அவர். ஆலன் கூப்பிடுங்க, என்னன்னு கேட்போம். ஓகே சார், கூப்பிடுறேன். கொடுங்க ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க கொடுங்க. அவங்க மைக் கொடுங்க. அதான் ஒரு மைக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே பேசுவோம். நான் சுரேஷ் சார் கிட்ட பேசுறேன். அவருக்கு ஓகே ஓகே. நான் அதான் பேசிட்டு இருக்கேன். அதான் சார், எனக்கு ஒரே ஒரு இதுதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நேஹா பாயிண்ட், நேஹா வந்து பேசினாங்க, அதுல இருந்து உங்களுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லி. ஆனா 24/7 பாத்துருந்தா நேஹா வர்றதுக்கு முன்னாடியே அந்த சௌந்தர்யா இஷ்யூவை அது ரொம்ப கில்ட்டா எடுத்துட்டு அவன் நிறைய சால்வ் பண்ண ட்ரை பண்ணான்னு நான் 24/7 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. அவன் ஆனா அது எந்த ரிவ்யூவருமே சொல்லல அப்படின்றது என் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. நானும் சொல்லல. அதுக்கு முன்னாடி இந்த 70 இல்ல நானும் சொல்லல. ஏன்னா நேஹா வந்த போது அவங்க சொன்னது ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்ட். இவர் அப்புறம் நேஹா வந்தப்போ கூட சௌந்தர்யா கொண்டு உட்காந்து வச்சு பேச கூட அவர் வந்து ஒரு மாதிரி தான் சொல்வாரே தவிர ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வர மாட்டாரு. அதுக்கு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க உள்ள இருக்கிற எவ்வளவு பேர் அவங்க தப்ப ஒத்துக்கிறாங்க? ஒத்துக்கல. இவர் அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டாரு. அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர ஃபுல்லா சொல்வார்னு எதிர்பார்க்க கூடாது. அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க நேஹா. அம்மா உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு, 2 அடி கூட அடிச்சிரு, கிளியர் பண்ணிட்டு அடி கூட அடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க உட்காந்து பேசுறப்போ. ஸோ காயினுக்கு 2 சைடுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க காயினுக்கு 3 சைடுங்க. 2 பக்கம் அந்த தட்டையா இருக்குது, அப்புறம் மேல ரிங்கும் ஒரு சைடு தான். ஸோ 3 சைடு இருக்கு. அது நம்மளுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ அதை சொல்லி விட்டுறோம். அதை வந்து ப்ராப்பரா உட்காந்து பார்த்தா அங்க உள்ள இன்னொன்னு சொல்லியிருப்பேன். உள்ள இருக்கிற எல்லாரும் தேர் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆர் ட்ரைங் டு மேக் நேம் ஃபார் தெம் செல்ஃப். இருக்கிற கெரியரை மேல கொண்டு வரதுக்கு தான் உள்ள வராங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ஸ்டாக்னேஷன் ஆயிடுச்சு அவங்களோட கெரியர்ல, அடுத்த லெவலுக்காக தான் உள்ள வராங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் அவங்க சொல்றதெல்லாம். ரொம்ப ஓவர் போர்டு போறப்போ நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற கேரக்டர்ஸ் இருக்கும்.
இவர் அப்படிலாம் இரிட்டேட் பண்ணதில்லை. எனக்கு இவர்கிட்ட இருந்த ஒரே இரிட்டேஷன் எல்லா தரமும் நான் சொன்னது என்னன்னா, முத்து பத்தி முதல்ல கண்டுபிடிக்கிறது அவர் தான். ஓகே, அவரோட கேம் பிளான். முத்து பண்றது தப்புன்னு சொல்லல, அது அவரோட கேம் பிளான். அப்போ இவர் அதுக்கு நின்றுக்கலாமே அப்படின்னு. இப்போ நான் வந்து அந்த ரூம்ல சொன்னது என்னன்னா, இவர் வந்து நிறைய ஜான்ரஸ் இருக்குங்க. இவர் chose to have a good name, ஒரு சாக்லேட் பாய் இமேஜ், ஒரு லவர் பாய் இமேஜ். தட் இஸ் வாட் he wanted. I think he achieved it. And he's going out with a good name whenever he comes out. புரியுது சார். சவுண்ட் விஷயத்தையே நான் ஒரே நிமிஷம் ப்ரோ. சவுண்ட் விஷயத்தை எப்படி பாக்குறோம், சௌந்தர்ய விஷயத்தை எப்படி பாக்குறோம்னா, ஜஸ்ட் அவரு சொன்ன விஷயங்கள் கரெக்ட். ஏன்னா அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனது முத்துக்குமரன். அது இவரோட காதுக்கு வந்து இவர் அதை அப்சர்வ் பண்ணி சொன்னாரு. இது என்னன்னா சௌந்தர்யா ஃப்ரெண்டா பார்த்து டைரக்டா இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, அது கொஞ்சம் மாத்திக்கோன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூவா ஆயிருந்திருக்காது. ரெண்டாவது இதை எப்படி பாக்குறோம்னா, ஹோஸ்ட் இதை 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அட்ரஸ் பண்ணவரு அந்த வீக்கே அதை அட்ரஸ் பண்ணி ஒரு முடிச்சிருந்தா இவ்வளவு நெகட்டிவிட்டி வர்றதுக்கான ரீசனே அவனுக்கு இருந்திருக்காதுன்றது இங்க இருக்கவங்களோட ஃபீலிங். நான் எக்ஸாக்டா சொல்லியிருக்கேங்க, இதே வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க போய் பாருங்க. இதே வேர்ட்ஸ்ல சொன்ன அன்னைக்கு முடிச்சிருந்தா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் டு கெட் கிளியர் இஸ் செஸ்ட் அண்ட் டு ப்ரொசீட் இந்த கேம். இதை வந்து ஒரு ஹேங்கிங் சோடு மாதிரி அவர் முன்னாடி தலைமையில வச்சுட்டீங்களே, இது நியாயமான்னு கேட்டிருப்பேன். ஓகே, சூப்பர் சூப்பர். எங்களோட ஃபீலிங் அதே தான். சொன்னதுதான். ஓகே, ஆனா அதே சமயத்துல அவரு இப்படி ஏன் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பேன் விஷால் எல்லாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது இவ்வளவு தூரம் வந்து வெளியில வரப்ப நல்ல பேரோட வராரா? இப்போ நான் வந்து என்னோட ரிவ்யூல வந்து மாத்தினேன்னா, அவங்க அப்பா வந்த அன்னைக்கு அவங்க ஃபேமிலி வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு அந்த எமோஷன்லேருந்து ஐ ஃபெல்ட் எமோஷனலி கனெக்டட். அதுக்கப்புறம் நேஹா வந்தபோது என்ன கரெக்டா இவர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு, அவர் உணர்ந்துட்டாரு. நம்மனா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது வந்து ஆடியோ விஷுவல் மீடியாங்க, நமக்கு பார்க்கணும், கேட்கணும், அது தெளிவா இருக்கணும். அது வந்து மீடியாவில் இருக்கிற அவருக்கு தெரிஞ்சும் அவரால் அது தாண்டி வர முடியல. எல்லாரும் தாண்டி வந்துருவாங்கன்னு நினைக்க முடியாது. எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு பேசாம உட்காந்துருக்குறாங்க தப்பே பண்ணலன்ட்டு. ஸோ அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். கண்டிப்பா கண்டிப்பா சார். இன்னொன்னு என்னன்னா, இவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் நேகா வர்றதுக்கு முன்னாடியே அது என்னங்கிற சொல்லி சாரி கேட்கல. பட் ஆனா சாரிங்கிற ரியலைஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு எதுக்காக ரியலைஸ் பண்ணாருன்னா, அந்த பொண்ணு எந்த ஒரு இது இல்லாம வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா பழகும் போது அவருக்கு அது கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சா நம்ம போய் இந்த பொண்ணு கிட்ட இப்படி ஒரு தப்பான பெர்செப்ஷன் அந்த பொண்ணு மேல வந்துருச்சு, இல்ல நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு உணர்ந்து சாரி கேட்டாரு. எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு சவுந்தர்யா பண்ணல. நேகாட்ட சொல்வாரு, இப்ப நான் வந்து தோல்ல கை அவங்க தோல்ல கை போட்டு போறேன், அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுத்ததுனால தான் நான் போட முடியுது, ஆனா இதையே தானே நான் தப்பா பேசிட்டேன் அப்போ அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. அந்த ரியலைசேஷன் ரிமோஸ் காட்டி அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணணும். அந்த அடுத்த 2 hour அவர் பண்ணல நேஹா வர வரைக்கும், அப்பவும் தெளிவா பண்ணல. அதான் சார். பட் ஆனா அவரு ஃபீல் பண்றாரு. இன்னொன்னு அந்த நைட் ஒரு 24/7 கான்வர்சேஷன்ல பேரண்ட்ஸ் வீக்குக்கு முன்னாடியே சௌந்தர்யா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி லோ வந்தப்போ விஷால் இழுத்துட்டு உள்ள போய் பேசுவாங்க. பேசும்போது அவர் இதை சொல்லுவாரு. ஆனா எதுக்காக சாரி கேட்கறேன்னு சொல்ல மாட்டாரு. நீ எனக்கு தோல்ல கை போடுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்க, சோ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வேல்யூ பண்றேன், அதனாலதான் நானும் அதை ஃபீல் பண்ணி கில்ட்டியா அவன் சாரி கேட்கறேன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஓகே. அது நீங்க வந்து அவரோட ஃபேன், நான் ஃபேன் கிடையாது. நான் 3வது பாயிண்ட் ஆங்கிள் இருந்து நான் பாக்குறப்போ இவ்வளவு புரியுது. நான் உங்களை வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணி ரிமோஸ் காட்டுற நீங்க அதை தெளிவா அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் நாட் அ கண்டஸ்டன்ட், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க. இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து டிபெண்டா இருக்காங்க 2 பேருமே ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே, அதுவும் சொல்லுவாரு, நான் வந்து அந்த கில்ட்ல தான் நைட் எல்லாம் யோசிச்சு அந்த ப்ரொபோஸ் பண்ணதுக்கு நான் கோதுமையில பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லுவாரு நேஹாட்டாக்க. பட் அதே மாதிரி இவங்களும் ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க, உள்ள ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவருக்கு கலர் அடிக்கிற போது க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க சௌந்தர்யாக்கு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, அவங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா பாவமா ஐயோயோன்னு இருக்கும். அண்ட் he could have been more upfront. Maybe அது ஒண்ணுதான் சார். அது ஃபீலிங்ஸ் அது மேபி வெளில வந்தப்போ கட்டாயம் பேசுவாரு. இப்பவும் தெளிவா சொல்லல அவரு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்வாரு. அதை பத்தி அவங்க கேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவருக்கு எக்ஸ்பிளைனிங் கூட அது பண்ணியே காமிச்சாரு எப்படி பண்ணும் அப்படின்னு. இல்ல பண்ணி சௌந்தர்யா கிட்டே அது. பட் எனக்கு நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி, உள்ள வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மாத்துவாங்க அத்தை.
ரெண்டாம் தரம் இப்போ அந்த நேஹாலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதையெல்லாம் மாற்றுவாங்க. அதில் மெயின் போன சீசனில் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டுக்கு காரணமாக இருந்தவர் ரெட் கார்டு கொடுக்க மாட்டார். ஆனாலும் அவரை 11 பேரில் 10 பேர் கொடுத்தவங்கள 11 சேர்த்து வச்சிருப்பேன் நான். காரணம் அவர் தான் மெயின் போட்டது. அவர் ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டார். அங்கே ரெட் கார்டு ஆப்ஷன் வைக்கும் போது இல்லை நான் கொடுக்கலன்வார். அவர் தான் ஆரம்பிப்பார். அவர் தான் முதல் பொய்யை சொல்லியிருப்பார். அவர் தான் இதுக்கு ரெட் கார்டுக்கே காரணம். அவர் தான் முதல் காரணம். அதே மாதிரி இங்க முத்து பண்ணது தீபக் உட்காந்துருந்தாரு, ராணவ் உட்காந்துருந்தாரு. 2 தடவை நடந்துச்சுங்க. தீபக், ராணவ், முத்து, சத்யா அண்ட் ரஞ்சித் சார். இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மிச்சம் 3 பேரும் வந்து நாங்க இருந்தோம். ஒரு இவனுக்கு நண்பனா இருந்து நம்ம அவனை தடுத்திருக்கணும் சொல்றதுக்கு, இப்படி எல்லாம் பேசாதேன்னு சொல்லியிருக்கணும் ஒரு பொண்ணுக்காகன்னு. அப்போ கொலை செய்யறவனோட கொலைக்கு உடந்தையா இருக்கிறவனும் தப்பு தான் அப்படின்ட்டு நான் இதே வார்த்தையில நான் சொல்லியிருப்பேன் ரிவ்யூல நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ த பர்டன் இஸ் நாட் ஒன்லி ஆன் ஹிம். அவரோட அளவுக்கு பண்ணிட்டாரு. மிச்சவங்க இது வரைக்கும் பண்ணலையே. அதுதான் நாங்களும் அதை பத்தி பேசணும். நான் இதே வேர்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அக்கம்ப்ளிஸ்ட் தீபக் நீங்க அடிச்ச அளவுக்கு விஷால் அடிக்கல. காரணம் அவர் வந்து அவர் ஏஜுக்கு we have to give ஏஜ் கன்சிடரேஷன் வைக்கணும். அவர் ஏஜுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த பொண்ணு 3 தரம் வந்து சாரி கேட்டுட்டு போய் ஒரு 10-15 அடி போனதுக்கு அப்புறம் மேனஸ் பத்தி திருப்பி பேசுவாரு. அதுலயும் சொல்லியிருப்பேன், ஒருத்தரோட ஸ்பேஸ்ல கேட்காம தொட்டது சௌந்தர்யா தப்பு. அது கேமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். எனக்கே பிடிக்காது யாராவது ரொம்ப கிட்ட வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா. irrespective of whether it's a guy or a girl, எனக்கு அந்த ப்ராக்சிமிட்டி பிடிக்காது. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். பட் அதுக்கு வந்து நிஜமாவே 3 தரம் அவங்க சாரி கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு பண்ணது, அதை தவிர மஞ்சரி விஷயத்துல டான்ஸ் ஆடினது ஒரு கேப்டனா, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த அளவுக்கு விஷால் வந்து இந்த சௌந்தர்யா மேட்டர் தவிர வேற எதுவும் பெருசா எனக்கு தெரியல. ஓகே தத்தா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தீபக் பண்ண விஷயம் கௌதம் ப்ரோ நீங்க விஷால் பத்தி கேளுங்க, இல்லனா விஷாலோட கேப்டன்ஸ் அந்த மாதிரி போங்க. விஷால் பத்தி இல்ல நான் விஷால் பத்தி தான் பேசுறேன். ஸோ தீபக் இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க தீபக் லைக் விஷால் பண்ணது வந்து சவுண்ட் இஷ்யூஸ் மட்டும்தான். ஸோ விஷால் அதுக்கப்புறம் 6th வீக் அப்புறம் என்ன பண்ணாலுமே அந்த சவுண்ட் இஷ்யூ எடுத்துட்டு வந்து தான் டிகிரேட் பண்ணாங்க. ஸோ எந்த நல்லது பண்ணாலுமே சவுண்ட் இஷ்யூ தான் டிகிரேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோல் கேங்கா இருந்தது. நான் ஏன் சொல்றேன்னா, விஷால் ஒரு தப்பு தான் பண்ணான். இங்க இப்ப நீங்க இருக்கிற முத்து லைக் முத்து வந்து பவித்ரா பத்தி ஷாம்பு லைக் ராயான் வந்து பிரெக்னன்ட் அன்ஷிதா என்னென்னலமா பேசுறாங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிச்சு. ஒரு ஃபுல் வெள்ளை செவர் இருக்கு தம்பி. அதுல பாலச்சந்தரோட படத்துல வரும். அது ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டு நாகேஷ் சார் வந்து கேட்பாரு லக்ஷ்மி மேடம், இது என்னதுன்னு. கருப்பு புள்ளின்வாங்க. ஏன் மிச்சம் இருக்கிற வெள்ளை செவர் உன் கண்ணுல தெரியலையான்வாங்க. அதுதான் சைக்காலஜி. ஓகே. ஆனா தீபக்கை வந்து இன்னும் அடிச்சிட்டு இருக்கிறோம், விஷால அடிக்கலையே. So it is all done and dusted. Nobody is perfect. Everybody strives to be perfect. When somebody can இதே ப்ரோக்ராம்ல சேஞ்ச் ஆறாரு. நான் கேட்டது தான், இந்த இடத்துல அந்த அம்மாக்கு தப்பு வந்திருக்கு. எப்படி வந்து ஹோஸ்ட் வந்து நீ மனசுல கேட்டுக்கோ சாரின்னு கேட்பாங்க. இது வந்து குறும்படம் போட்டு காட்டணும். இது எல்லாருக்கும் காட்ட வேண்டாம், நாகரிகம் கருதி அட்லீஸ்ட் பாய்ஸ் காட்டணும். அவ்வளவு அழகா வந்து பேசிட்டு போனாரு யாரு, விஷ்ணு. அப்பவும் வந்து விஷால் மேல போட்டாங்களே தவிர முத்து தீபக் எல்லாரும் அவங்களோட அந்த இன்வால்வ்மெண்ட் பத்தி பேசல. அவர் ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்கலாம். அவர் விஷ்ணு அவர் சொன்ன விதமே அவர் மட்டும் இல்ல பொறுப்பு, மிச்சவங்களும் பொறுப்புன்ற மாதிரி தான் பேசியிருப்பாரு. நாங்க தீபக்கையும் முத்துவையும் பத்தி நான் பேசுறேனே தவிர விஷால நான் திட்டலையாங்க. ஐ மீன் திட்டலன்னா அது திட்டுறதெல்லாம் இல்லை. நாங்க அவர் வந்து தாண்டி அதை கடந்து வந்துட்டாரு அவரு. பட் இவங்க தான் இன்னும் பேக்கேஜ் இருக்கு, அவருக்கு இல்ல. என் இஷ்யூ என்னன்னா லைக் அவனுக்கு இந்த 6th வீக்ல ஸ்பேஸே இல்லையே. இப்போ தீபக் எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருந்துச்சு. தம்பி விஷால் பேசுறது வெளியில தான் தம்பி தெரியும், உள்ளுக்குள்ள தெரியாது. அவர் முயற்சி அவ்வளவுதான் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏம் இருக்குங்க லைஃப்ல. அவர் என்ன ஏம் பண்ணி வந்தாரோ அதை அவர் அச்சீவ் பண்ணிட்டாருன்றானே. He is not bothered about the cup or anything. Okay, he is bothered to be seen.
and to relate him to any roles which is going to come up. அந்த relatability வந்துருச்சு ஆல்ரெடி. புரியுது சார். கௌதம் கௌதம் ஒரு நிமிஷம் கௌதம். சார் எனக்கு புரியுது சார். ஆக்சுவலா இவங்க நிறைய பேர்ல வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி அதோட மைண்ட்ல அவங்களுக்கு அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் ஆனா எல்லா வாரம் அவருக்கான விஷயத்த அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் கொஞ்சம் பேருக்கு அது இன்னும் புரியலன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, நம்ம சுத்தி 4 பேர் இருப்பாங்க. நம்மள வந்து வஞ்ச புகழ்ச்சியில தூக்கி வைப்பாங்க. சூப்பரா கேட்டாங்க நேகா. என்டர்டெய்னர்னு நீ சொன்னியா இல்ல மத்தவங்க யாராவது சொன்னாங்களா உனக்கு? அது அது பின்னாடி எவ்வளவு அழுத்தமான புரியுது சார், புரியுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதுதான் ப்ராப்ளம் இங்க. ஓகே, the problem is you all have to understand one thing. நீங்க எல்லாருமே யங்ஸ்டர். இந்த வயசுல இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தர் பண்றது, I think you have to appreciate that. கண்டிப்பா சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே சார், லீவரேஜ் கொடுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே சார், முத்துவோட கேமை புரிஞ்சுக்கிட்டாரு. பட் ஆனா அப்ரண்டா வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க நிறைய வாட்டி அதை யோசிச்சோம். அவ்வளவு கிளாரிட்டியா ஒரு விஷயத்தை சொன்னேன். அவர் பின்னாடி உட்கார்ந்து பேசுவாரு சத்யா கிட்டக்க. அதான் சார், அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. பட் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி விளையாண்டா விளையாடிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற ஃபேன்ஸுக்கும் அவருக்கு இருக்கிற இதுக்கும். சோ வெளியில நடக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் இன்புட் அவ்வளவுதான் போட்டாரு. அவருக்கு அது போதுமா இருந்துச்சு. ஆனா அவர் கொடுத்த இன்புட்டை வச்சுதான் அருண் ஆரம்பிப்பாரு. சத்யாவும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இவர் தான். அதான் சார், இந்த வாரம் கூட ஒரு விஷயம் நடந்தது. மஞ்சரி வந்து அவங்க எப்படி கேம் ஆடுறாங்க, இந்த பாபநாசம் சீனோட கம்பேர் பண்ணி சொல்றது, அது ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணி விட்டது விஷால் தான். மஞ்சரியோட கேம் பிளான் என்னன்னா, வெளியில அவங்களோட கண்டஸ்டனோட ஃபேன் பேஸை உடைக்கிறது தான் அவங்களோட கேம் பிளானு. ஒரே விஷயத்த நடந்த விஷயத்த வேற ஒரு மாதிரி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லும் போது என்னன்னா கொஞ்சம் ஆடியன்ஸோட மைண்ட்ல அது ஏறிடும். ஓ இப்படி இது நடந்திருக்கு, இது இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பெர்செப்ஷன் மாறிடும் சொல்றது விஷால் தான். அதே விஷயத்த இப்ப அவருக்கு அருண் யூஸ் பண்ணி பயங்கரமா அதை சொல்லிட்டாரு. அதுதான் இவர் வந்து மத்தவங்களுக்கு தான் கொடுத்தது. இப்ப ஒண்ணு இல்லைங்க, நேத்தி ராணவுக்கும் முத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லையா, சௌந்தர்யா அந்த டாஸ்க் கொடுத்த போது. அப்போ முதல்ல ராணவுக்கு வந்து பக்கத்துல ரயன் உட்காந்துருப்பார். ராணவ கூட்டு சொல்லுவார், நீ முத்து பண்ணது தப்பா, இன்டர்ஃபியர் பண்ணானா நீ இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து உன்னோட அந்த டாஸ்க் அவங்க கொடுத்தது அவங்க என்ன சொல்ற வராங்கன்னு கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் அவனை டீல் பண்ணிருக்கணும்னார். ஸோ முத்துவை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியாமலாம் இல்லை. he chose not to do it. yeah sir, புரியுது. but others did it and he never went and claimed நான் சொன்னது வச்சுதானடா நீ பண்ணேன்னு கிளைம் பண்ணலையே. I don't want, நம்மளுக்கு வேண்டான்னு தூக்கி போட்டோம். அதை பார்த்தா யூஸ் பண்றான், பண்ணிட்டு போட்டோம், அவ்வளவுதான். சோ விஷாலுக்கு தெரிஞ்சது நடக்குது. புரியுது சார், நாங்க அதுதான் பேசிட்டு இருந்தோம். ஒரு விமலா சிஸ்டர் நீங்க ரொம்ப சொல்லிருக்கேன், நான் இங்க சொல்லல, நீங்க you can go and check it. சார் நான் பார்க்கலன்றனால நீங்க சொல்றது எல்லாமே நாங்க என்ன பேசணுமோ அதே நீங்களும் பேசுறீங்கிற மாதிரி கனெக்ட் ஆச்சு எனக்கு, அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணது. விமலா சிஸ்டர் ரொம்ப ஓகே சார், விமலா சிஸ்டர் ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, நீங்க பேசலாம். சார் நான் கேட்க போறது வந்து விஷாலோட கேப்டன்சி பத்தி தான். விஷால் கையில கேப்டன்சி வந்தா அவரு இப்படி பண்ணுவாரு. கேக்குது 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 வாய்ஸ் கேக்குது. கேக்குதா? ஓகே ஓகே கேக்குது, பேசுங்க பேசுங்க. விஷால் கையில கேப்டன்சி வந்தா அவரு இப்படி பண்ணுவாரு நீங்க முதல்லயே ப்ரிடிக்ட் பண்ணிருந்தீங்களா? கேப்டன்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் எப்படி பண்ணியிருந்தாரு அத பத்தி சொல்லுங்க. நான் வந்து அவர் கேப்டன்சி அந்த வாரத்துல இது வரைக்கும் இந்த சீசன்ல தீபக் பெஸ்ட் கேப்டன் நான் ஒத்துக்கவே இல்லை. அவர் ஹோஸ்ட் சொன்னாலும் நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் இல்லை. ஏன்னா அவர் பண்ணது வந்து பயஸ்ட் மோர் தேன் வாட் விஷால் டெட். ஓகே, ஆனா விஷால் வந்து எங்க கேப்டன்சி டவுன் ஆச்சுன்னா ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாரு. ஒரு கேப்டன் இருக்குன்னு தெரிஞ்சது விஷால் பண்ணார் நிறைய ப்ராப்ளத்துல, அதுவும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் வீக்ல. நீ எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னாரு. அடிபட்டு ஒருத்தவன் ப்ரொமோல வருவான் அதுக்காக தான் பண்றான்ட்டு பேசியிருப்பாங்க. யாரு? மஞ்சரியும் இல்ல பவித்ராவும் அன்ஷிதாவும் பேசியிருப்பாங்க இவர்கிட்ட. அந்த ரவுண்டா ஒண்ணு இருக்கும் வெளியில கார்டன்ல, அதுல உட்காந்துக்கிட்டு அத வந்து எடுத்துட்டு இவர் சொல்லுவார், இது இவரோட தாட் கிடையாது, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் பவித்ரா அண்ட் அன்ஷிதா, அதுல பவித்ரா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், சூப்பரா இலை போட்டு சுட சுட பிரியாணியும் எல்லாம் அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு தூணி எச்ச துப்பிட்டீங்களே விஷால், இது எதுக்கு சொல்லணும் நீங்க? திஸ் இஸ் நாட் ஃபன். ஃபன்னுன்ற பேர்ல இது சொல்லாதீங்க.
இது வந்து அந்த கேப்டன்சிக்கு கேப்டனா நின்று அவர் வந்து அவ்வளோ அழகா உள்ள வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பேசுவார், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் வெறுமை இதை மட்டும் சொன்னதில்ல, அந்த அந்த ஆர்டர்ல என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டு வரப்போ அவ்வளோ அழகா உள்ள வந்து கொஸ்டின் கேட்டு நீ சும்மா இரு அப்படின்ட்டு ராணவ அடக்கிட்டு பிக் பாஸ்ட வந்து தெளிவு வாங்கிட்டு வெளியில வருவார். அதே மாதிரி நான் உள்ள முதல்ல வந்து எல்லாம் ஓகேன்னு சொன்னதுனால சொன்னேன், அதனால கூட தப்பா இருக்கலாம்னு சொல்லுவாரு. முதல் தரம் டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை பயப்படுத்துக்குன்னு வாங்க தெரியுங்களா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் கரெக்டா அவ்வளோ மெச்சோர்டா அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணிட்டு வந்தவர் அங்க ஸ்லிப் ஆனாரு. அங்க புரியுது மற்றவங்க எல்லாம் கேப்டனா கண்டஸ்டண்டா இல்ல அந்த டாஸ்க்ல இருக்கிற ஆளான்னு கன்ஃபியூஷன் வரப்போது இவருக்கு அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லை. ஸோ கம்பேர்ட் டு ஆல் த கேப்டன்ஸ் ஆஃப் திஸ் சீசன் ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஹி ஹேட் ஃப்ளாஸ் இன் இட். அந்த ஃப்ளாஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் என்னன்னா நான் சொல்ற ஃப்ளாஸ் தான் எல்லாரும் நோட் பண்றாங்களே தவிர அவங்க ஃபேன்ஸை சொல்றேன். நான் சொல்ற நல்லது எதுவுமே விச் they don't. That's unfortunate. புரியுது சார். எந்த மனுஷனுக்கும் ஃபிளாஷ் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அது அவனோட சைட்ல தப்பு தான், அக்செப்டட் தான் சார், அது புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண நீங்க அந்த எதுக்கு சொல்லணும், அது வந்து மத்தவங்க உங்களுக்கு கொடுத்தது. பிகாஸ் விஷால் நெவர் கெட்ஸ் விஷால் மண்ட கஷாயம் காய்ச்ச முடியாது அவருக்கு. அது நீங்க முதல்ல இருந்து முத்து வந்து என்ன ட்ரை பண்ணாலும் he had his own view. அவர் அதை வாய்ஸ் பண்ணல, அதை பத்தி வெளியில காட்டல, அவர் பாட்டுக்கு ரடார்ல வராம இருந்தாரு, அவ்வளவுதான். பட் நேஹா வந்தது மேட் a lot of change, very positive for him, அவங்க ஃபேமிலி அண்ட் நேஹா வந்தது. சார் லாஸ்ட் 3-4 வீக்ஸாவே அவன் கேப்டன்சி வீக்ல ஸ்டார்ட் பண்ணா ஃபேமிலி வீக், இந்த வாரம் டிடிஎஃப் 3 வாரமே பிளாஸ்ட் தான் சார், நல்லா தான் போயிட்டு இருக்கு விஷால். பட் கேமுக்கு பத்தாதுங்க, முதல்ல இருந்து வந்திருக்கணும். இவ்வளவு உள்ளவர் இப்போ என்ன தெரியுமா ஆகுது என் மைண்ட்ல, இதெல்லாம் உள்ள வச்சுட்டு என்னத்துக்கு வந்தீங்க அப்புறம் பிக் பாஸுக்கு? ஓகே உங்களுக்கு வேண்டியது இதுதான், இதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா, சரி ஓகே அவ்வளவுதான். எல்லாரும் போய் இந்த கப் அடிக்க முடியாது. ஸோ இஸ் எய்ம் ஆர் இஸ் கோல் வாஸ் சம்திங் எல்ஸ். பட் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் காமெடி பண்றது மட்டும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல, சரியான விஷயத்த சரியான நேரத்துல கேட்டு அதனால வரக்கூடிய சண்டைகளும் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான். அவர் அதை சூஸ் பண்ணல, நீங்க சொன்ன மாதிரி புரியுது. இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ், நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் சார் புரியுது, ஒரு கேம் அவர் எப்படி ஆடணுங்கிற அவரோட டெசிஷன் இல்ல. பட் ஆனா எல்லாமே அவர் காமிச்சிட்டாரு இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு, எல்லாமே அவர் காமிச்சிட்டாருன்னு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி ஆர்குமெண்ட் சைட்ல அவர் போல. நேற்று நைட் கூட ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தாரு ராணுவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, மஞ்சரி சொல்றது வந்து நீ அப்படியே கேட்டு மேனிபுலேட் ஆகாத, நீங்க போறோம்னு சொல்றது ஓகே, பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீ மண்டைக்குள்ள எடுத்துக்காத. மொத்தமா உட்கார்ந்து இருப்பாரு அந்த பிக் டாஸ் நடக்கிறப்போ, அங்க உட்காந்துட்டு சத்யா கிட்டே அட்டி சொல்லுவாரு, பாரு இவங்க போய் கேட்பாங்க பதில் சொல்ல வேண்டாம்னா பதிலே வராது பாருங்க ஜாக்கெட் இருந்து. அவர்தான் எல்லாரோட ஸ்ட்ராட்டஜி, எல்லாரோட இது ஃபிளாஸ், எல்லாரோட வீக்னஸ் மொத்தமா அவரு கால்குலேட் பண்ணுவாரு. சோ அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் பிரெயினியா விளையாடுறாரு அப்படின்றோம் இல்லையா, அவனோட ஃபிளாஸை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னு அப்ப அவரோட பிரெயினி தானே. அப்ப அதை வச்சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ண? மை क्वेश्चन இஸ் தட். அததான் நான் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே சாய்ஸ் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்ட்டு. அவரை கீது மீட் பண்ணீங்கன்னா இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க சார், ஏன் இவ்வளவு அறிவு வச்சுட்டு ஏன் இதை காட்ட மாட்டேன்னு கேட்டுருங்க சார் ஒரு வாட்டி. நான் நேகாட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க பாப்போம் கேட்பாங்க. ஓகே 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 சார். அடுத்தது மிஸ் மைன் சிஸ்டர் பேசுறீங்களா சார் கிட்ட? டிவிகே யா ஓகே டிவிகே பிரதர் நீங்க பேசுறீங்களா சார் கிட்ட? டிவி ராம்பிரகாஷ். நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்க ப்ரோ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டேன். தேங்க் யூ. அடுத்தது லோகேஷ் பிரதர் நீங்க? இல்ல ப்ரோ எனக்கு எதுவும் இல்ல, அதான் நீங்க கேட்டுட்டீங்க, மெயினான மேட்டர்லாம் கேட்டீங்க. தேங்க் யூ. விஷால் ஃபேண்டம் இருக்கவங்க மட்டும் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சார் கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் வெளியில இருக்கவங்கள பேச வைக்கலாம். யாரும் இல்லையா? எனவே ரொம்ப தேங்க்ஸ். மணி சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யா சாரி மணி சிஸ்டர் நான் ஸ்பீக்கர் கொடுக்காம விட்டேனா? ஓகே ஈவன் ப்ரோ நீங்க பேசுங்க, அதுக்குள்ள அவங்கள நான் கனெக்ட் பண்றேன். சார் நான் இப்ப கேக்குறது என்னன்னா, இப்ப வெளியில இருக்க ஃபேண்டம்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, இது வரைக்கும் ஒரு எஃபர்ட்டுமே போடாம உள்ள இருக்கான், எஃபர்ட்டுமே போடாம இவ்வளவு தூரம் வந்துட்டான் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எங்களுக்கு தெரியுது அவனோட ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் ஒரு ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே
சார் ஒரே கண்டிப்பா நிமிஷம் அது மட்டும் முடிச்சது. அதான் சார் நான் இந்த எஃபர்ட்டே போடாம உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஃபர்ட் போட்டானா இல்லன்றது அதான் நீங்க அவர் உங்க சாய்ஸ்ன்னு ரிவ்யூல சொல்லிட்டேன். இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லிட்டாரு bro. அவரோட சாய்ஸ்ங்க. அவரு சொல்லி இப்ப எஃபர்ட்னா இதான் என்ன? சொல்லிட்டாரு அவரு, அதை ஒரு பத்தி விஷயம் சொல்லிட்டாரு. தெரியும், தெரியாம வெறும உட்காந்து மிக்சர் சாப்பிட்டா பரவாயில்ல. தெரியுது, எல்லாரோடது மொத்தத்தையும் கணிக்கிற, அதை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போய் ட்ரை பண்றான், ஆனா தப்பாகுது. அது நீ இவ்வளவு அழகா செய்யக்கூடிய நீங்க வந்து போய் பண்ணிருந்தீங்கன்னா அது சக்சஸ் ஆயிருக்குமே, அது ஏன் விட்டீங்க? அதுதான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. தெரிந்தும் அறிந்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற சாய்ஸ் அவருது. we can't make choices for him. His choice அது. But ultimately the result is he didn't do anything which he is capable of. He would have won in that. இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தோம், he chose not to. பட் அல்டிமேட்லி பிக் பாஸ்ல போயிட்டு கெட்ட பேர் வாங்காம வெளில வருது பெரிய விஷயங்க. I think he's done enough and more for that in the last few weeks. ஓகே சார், இது போதும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதான் உங்களுக்கு புரியல அவர் என்ன சொல்றாருன்னா, விஷாலுக்கு எல்லாமே தெரியும், பட் வந்து அவரோட சாய்ஸ் அது. நான் இது பண்ண மாட்டேன், நீங்க வேணா எடுத்து பண்ணிக்கோங்க, என்னோட ஐடியாலஜி ஷேர் பண்றேன்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணி, அது கூட ஒரு கேம் தான். அவர் அந்த மாதிரி கேம் விளையாண்டுருக்காரு, அவ்வளவுதான். நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம், சாரோட பார்வையில இருந்து நம்ம ஃபேனா நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்ல நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேட்டேன் ப்ரோ. இந்த டாஸ்க் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க எப்படி பார்த்தாங்க? ஈவன் ப்ரோ ஒரு நிமிஷம் முத்து ஆர்மி காமன் மேன் நடத்துறாருல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆர்மிக்கு போக. ஏன்னா நான் வந்து யாருக்கும் ஃபேன் இல்லை, நான் ரிவ்யூல எல்லாமே பண்றேன்னு தெரிஞ்சும் ரொம்ப அழகா டீல் பண்ணுவாங்க. அதே ஃபீலிங் எனக்கு நீங்களும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ I சார், have to go live 6:30க்கு லைவ் இன்னைக்கு. தேங்க்யூ சார். நீங்க வந்து ஒரு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல் பாசிட்டிவிட்டி உங்களோட தான். எல்லாருக்கும் தோணாதுங்க அது. தேங்க்யூ சார். தோணும், அது தோணிச்சு எனக்கு என்னவோ. அது இப்ப இல்ல, நான் இந்த ஆலன் ரூம்ல சொல்லியிருக்கிறேன், முத்து சார் எல்லாம் எந்தெந்த ஸ்பேஸ்லயும் சொல்லியிருக்கேன், என்னோட லைவ்லயும் சொல்லியிருக்கேங்க, 2-3 தடவை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார். நீங்க வந்து எங்களோட இடத்துல எல்லாத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணீங்களே சார், அதே ரொம்ப சந்தோஷம். இந்த பிக் பாஸை தாண்டி அவனுக்கு ஒரு பெரிய கரியர் இருந்தா எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். இந்த 100 நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு அதோட ரிசல்ட் இன்னும் நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். அதை தாண்டி நாங்க பெருசா அவர்கிட்ட கனெக்ட் ஆக முடியாது. இப்படி இப்போ ஜென்ரலா வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் உண்டு, பிக் பாஸ் ஜெயிச்சவங்க யாரும் பெருசா எதுவும் அச்சீவ் பண்ண முடியல வெளியில, ஆனா கப்ப தொடாதவங்க சூப்பரா அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு. மேபி அது அவர் மைண்ட்ல இருந்திருக்கலாம். நமக்கு எது அந்த வார்த்தையை சொன்னாரு சார் லைவ்ல, நாங்க கேட்டோம். அது அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு இல்ல மேட்ரு. புரியுது சார். அவ்வளவுதான். ஓகேங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். மறுபடியும் ஒரு நாள் டைம் கிடைச்சா வாங்க ஸ்டில். இப்போ நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன், அந்த மேல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம். சோ லைவ் முடிஞ்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா I'll come and join you back. Okay, வாங்க சார், நீங்க எப்ப வேணா வரலாம் சார். You are always welcome. Thank you sir. Thank you bye. Thank you. நீங்க ரூம் போடுறப்போ ஒரு இது மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க, லிங்க். I'll come. Thank you. Sure sir. Thank you sir. அப்பா guys, இன்னைக்கு blast தான், full happy. அவ்வளவுதான் ப்ரோ. நான் யாரையாவது இன்ட்ரோட் பண்ணிருந்தா சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்கும் போது நம்ம அவர்கிட்ட இருந்து என்ன சைடு பாசிட்டிவிட்டி விஷாலை பத்தி அவர் நினைக்கிறாரோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேண்டம் வேற இருக்க ஃபேண்டம் ஹர்ட் ஆனா ஆயிட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்மளோட பாயிண்ட்ஸ் நம்ம ஆளுக்கு மட்டும் அவர் பேசினா போதும். நான் அப்படி ஃபீல் பண்ணேன். குரு ப்ரோ, நீங்க இவங்களுக்கு மைக்கு கொடுக்கலாம்ல, நம்ம பேசுவோம். நம்ம அந்த அடி அடிக்கிறாங்கல்ல, என்னதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம். ஆலன் ப்ரோ உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க ப்ரோ. கூல் எல்லாரும் மைக் ஆஃப் மியூட் பண்ணுங்க. ஆலனுக்கு அவர் கொடுத்துருக்கு, அவர் வர்றாரு, மேல வர்றாரு ப்ரோ. ஓகே. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாரும் கொஞ்சம் கரெக்டா நம்ம ஸ்பேஸ்ல ஏற்கனவே பேசுற மாதிரி பேசாம ஒரு ஆள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அதுதான் நம்ம ஸ்பேஸ்ல எப்படினாலும் பேசலாம். கட் பண்ணேன், அதுக்குதான் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு சொன்னது, அதுக்குதான். ஓகே ப்ரோ, நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. நான் அப்படியே ஆலன் ப்ரோ பேசலாம். நீங்க மைக் ஸ்பீக்கர் வந்திருக்கு, சொல்லலாம். தாத்தா இருக்கும்போது வேலையே எடுப்பல. ஏன் இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதாவது ஆல்ரெடி இவன் ப்ரோ ஒரு நிமிஷம். எதுக்கு அப்படின்னா அவரோட டைம் அவர் கொடுக்குறாருல, அவர் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல விஷாலை பத்தி நாங்க எப்பயுமே நெகட்டிவா கேட்டுதான் எங்களுக்கு பழக்கமே. ஒருத்தர் வந்து பாசிட்டிவா சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து எங்களோட கொஸ்டின் மூலமா இன்னும் பாசிட்டிவ் சைடு எதெல்லாம் அவர் பாக்குறாருன்றது ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் அவர் வாயில இருந்து கேட்கிற ஒரு ரிவ்யூ வாயில இருந்து கேட்கிற ஒரு தனியா ஒரு சின்ன ஹாப்பினஸ், அதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்கல. இல்ல புரிஞ்சது அது இருக்கு. நீங்க என்கிட்ட பாசிட்டிவ் கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனா தாத்தா பூசி மொழி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன்.
ஸ்ட்ரைட்டா ஃபுல்ஸ் தான். அது ஓகே, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அது என்ன சொல்றது, விஷால் மிஸ்டேக்கே பண்ணல நீங்க யாருமே சொல்லல. நீங்க வேற ஃபேண்டமா போய் கேட்டீங்கன்னா அவங்க மிஸ்டேக் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு அவரோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும். இல்லையா அதுதான் வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் எல்லா ஃபேண்டம் ஸ்பேஸ்க்கும் போவேன். அங்க வந்து அவங்க என்ன குறைகள்லாம் பண்ணிருக்காங்களோ அதை சொல்லுவேன். அதை லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்களுக்கு வேற வழியே இருக்காது ஒத்துக்கிறது தவிர. புரியுது. நாங்க எப்பயுமே நெகட்டிவ்ஸ் ஆல்வேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ. ஆனா என்டையரா ஒரே ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் பேசுறது இல்ல. ஸ்டாம்பிங் இல்ல, யாருங்க தப்பு பண்ணல, அதுதான் ப்ரோ நம்மளே இருக்கோம். இங்க இருக்க இங்க பாருங்க, தப்பு பண்ண மனுஷனே கிடையாதுன்றது எனக்கு புரியும். நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். இங்க பிரச்சனை அது கிடையாது. இங்க தப்பு பண்றது பிரச்சனை கிடையாது. தப்பு பண்ணிட்டு அதை வந்து மூடி மறைக்க ட்ரை பண்ணி அப்புறம் ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க வந்து அதை சொல்லி அப்போ கூட அதை முழுசா வெளிப்படையாம சொல்ல பயந்துட்டு அரைகுறையா சொல்லி சாரி கேட்கறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே, அது உங்க பார்வை இல்ல. பட் ஆனா அங்க கேம் பொறுத்த அளவுக்கு யாரு